அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரோ உன்னை என்றும் வாட வைப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் பாடலை பாடினோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வசனத்தினுடைய பாடல் தான் அது. பிரியமானவர்களே, எங்கெல்லாம் முடிவு வரும், எதிலெல்லாம் முடிவு வரும்? எவ்வளவோ காலங்கள் ஆகிப்போச்சே, இனி முடிவு வருமா? அன்பு சகோதரனே சகோதரியே, நிச்சயமாகவே கஷ்டங்களுக்கு முடிவு உண்டு. நிச்சயமாகவே கவலைகளுக்கு முடிவு உண்டு. நிச்சயமாகவே பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு.
நிச்சயமாகவே நோய்களுக்கு முடிவு உண்டு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இனி வாழ்க்கையில் இதுக்கு முடிவே இல்லைங்க, இது வாழ்க்கையில் தொடர்கதை தான் என்று ஒருவேளை நாம் நினைப்போம் என்றால், என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். இப்படி எந்த காரியத்திலே வேதத்திலே முடிவு பெற்ற ஏதாவது யாராவது நபர்கள் இருக்கிறார்களா என்றால், ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், யோபுவின் புஸ்தகத்தை, யோபுவினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக உணர்த்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய காரியத்தை குறித்த 3வது வசனம் அவரை குறித்து சொல்லுகிறது. அவர், அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தாராம். கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் அப்படின்னா, கிழக்கத்திய புத்திரர்னா யாருங்க? ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க எல்லாரும் காட்டிலும் எப்படி இருந்தாரா? பெரியவனாக இருந்தாராம். அப்பேற்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு வருகிறது, மிகப்பெரிய கஷ்டம் வருகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஒரே நாளிலே அவருக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள், இழப்புகள் என்பது மிகுந்த நெருக்கமாக இருந்தது. ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், அவருடைய வயல்வெளிகள் எல்லாவற்றையும் இழந்தார். இறுதியாக அவருடைய பிள்ளைகள் 10 பேரை இழந்தார். இதை நாம் பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்த நினைத்தில் ஒன்றே ஒன்றை மட்டும் இழந்து போகவில்லை. என்ன தெரியுமா? அவருடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா! அவருடைய நம்பிக்கை மாத்திரம் அவர் இழந்து போகாதிருந்தார். எல்லாவற்றையும் இழந்தார். சொத்துக்களை இழந்தார், நன்மைகளை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். ஆனால் அவர் நம்பிக்கை மாத்திரம் இழக்கவில்லை. ஆகவே தான் அங்கே 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மிக அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், 25, 26, 27 மூன்றுமே அந்த 27ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவரை, யாரை? கர்த்தரை நானே. 25 வாசித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்கள் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எல்லாம் போனா கூட என் மாம்சத்தின் மூலமா நான் தேவனை பார்ப்பேன். பாருங்க, அது அடுத்த வசனம் தான் சொல்லுது, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். பாருங்கள், என் கண்களே. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. ஆகவே தான் இங்கே வசனம் சொல்கிறது, ஒரு நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்று. யோபு கண்டாரா? 42ஆம் வசனத்தை நாம், 42ஆம் அதிகாரத்தை, யோபு 42ஐ நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே யோபு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அற்புதமாக அங்கே 10வது வசனத்தில், 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தறினார். ஹல்லேலூயா! டபுள் போல், 2 மடங்கு ஆசீர்வாதம். அவர் முன்பு இருந்ததை காட்டிலும், அவருக்கு இருந்த ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வயல்வெளிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக பெற்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் மறுபடியுமாக 10 பிள்ளைகளை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, எந்த காரியத்தில் இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் காணப்படுகிறீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எனக்கு தெரிந்த ஒரு மலையாள பாடல், எனக்கு மலையாளம் அதிகமாக தெரியாது, ஆனாலும் கூட அந்த அடிக்கடியாக நான் அந்த பாடலை கேட்கிறது உண்டு. ஒரு விசுவாசமுள்ள பாடல், ஒரு நம்பிக்கையூட்டுகிற ஒரு பாடல். நான் அதில் முதல் அடிகளை மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். பிரைஸ் காட். ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்லா, ஒரு காற்றும்
അടങ്ങാതിരുന്നിട്ടില്ല. ഒരു നോവും കുറയാതിരുന്നിട്ടില്ല. ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല. ഇളമാമയിൽ ഉമറുകാമയിൽ, ഇളമാമയിൽ ഉമറുകാമയിൽ അവനെന്തൻ നൽകിടുവാ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല. ഒരു കാറ്റും அடங்காதிருந்திட்டில்ல. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மழை வருகிறது என்றால் நிச்சயமாக ஒரு நாள் அந்த மழை நிற்கும். ஒரு நேரம் வேகமாக இருந்தாலும் கூட அடுத்த நேரம் நிச்சயமாக அந்த மழை நிற்கும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை புயல் காற்று வேகமாக அடிக்கிறது என்றாலும் கூட நிச்சயமாக அந்த காற்று நிச்சயமாக குறையும், அடங்கும். அது மாத்திரமல்ல, ஒரு நோவும் புலராது இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் நிச்சயமாய் மாறும். அது மாத்திரமல்ல, ஒரு ராவும் புலதா இருந்துட்டல. இன்றைக்கு இரவு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நாளை காலை விடியல் உண்டு. ஒரு அருமையான பாடல். என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு எல்லாம் அஸ்தமித்து போயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று, என் வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களோ? இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார், ஒரு புதிய காலையை தருகிறார், ஒரு புதிய சமாதானத்தை தருகிறார், ஒரு புதிய சந்தோஷத்தை தருகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் சர்வ வல்லவர், காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். அவர் நமக்கு ஒரு முடிவை, நல்ல ஒரு முடிவை தர வல்லமையுடையவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன். இனிமேல் என் வாழ்க்கை செழிக்குமா? இனிமேல் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா? இனிமேல் என் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டா என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று நீங்க சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் வேதனையை நீக்கி சுகத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.